எக்ஸாம்பிள் 2.55ல ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 14th டேர்ம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போது n ஈக்குவல் டு 40. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ்னால் ஃபார்முலா n ஸ்கொயர் இல்லையா? 14 டேர்ம் தான் n, எந்த டேர்முங்கிறது தான் n. அப்போது n ஈக்குவல் டு 40னா n ஸ்கொயர் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 40. அப்போது 1600 இல்லையா? செகண்ட் சம்மில் அதுவும் சீரியஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சீரியஸ் எல்லாமே ஈவனாக இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையும் காமனாக இருக்குது 2. நான் 2 வெளியே எடுத்து பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 1 + 2 + இது 6 இல்லையா? சீரியஸே தப்பாக எழுதிட்டேன். 6 இப்படி போய்ட்டுருக்கு சீரியஸு. இப்போ 3 + அப்படியே போச்சுன்னா 40 ஆகிடும். இப்போ இது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? அப்போ இதோட ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். இது என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். என்ன ஃபார்முலா அது? n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 இல்லையா? ஏற்கனவே இங்கே ஒரு 2 இருக்குது, காமனாக எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ என்ன எப்படி எழுதலாம் அதை? 2 இன்ட்டு n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. இப்போ இங்கே 40 என்ன டேர்ம்ஸ்? கடைசி டேர்மு 40 இல்லையா? அப்போ n ஈக்குவல் டு 40. இப்போ நம்ம அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். 2 இன்ட்டு 40 இன்ட்டு 40 + 1 டிவைடட் பை 2. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 40 + 41. 40 இன்ட்டு 41 40 0 4 4s are 16 1640 ஈக்குவல் டு 1640. தேர்டு சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 1 + 3 + 5 + 55. இப்போ இவங்க இது nth டேர்மாக கொடுக்கல, சீரீஸில் ஒரு லாஸ்ட் நம்பர் அவ்வளோதான் இல்லையா? ஒரு சீரீஸ் வருது, அது லாஸ்ட் நம்பர். ஆனால் இந்த சம்மில் பாருங்கள், 1லேருந்து ஆரம்பிக்கிற நம்பர் எங்கேயுமே கேப் இல்லை. ஏன்னா நேச்சுரல் நம்பர் இல்லையா? ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் இல்லையா? அப்போது இதில் கேப் இல்லாதனால நான் 14th டேர்மை என்னன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா? n ஈக்குவல் டு 14 எடுத்துட்டேன். ஆனால் இதில் நடுவில் கேப் வருது இல்லையா? அப்போ எல்லாமே ஆட் நம்பர்ஸு. அப்போது இது எந்த டேர்முங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ நான் டேர்மை கண்டுபிடிச்ச பிறகு தான் நான் இந்த சம்மை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ டேர்ம் என்ன ஃபார்முலா? n ஈக்குவல் டு L - A டிவைடட் பை D + 1. இங்கே ஏங்கிறது என்னது? 1, Lங்கிறது என்னது? 55, Dங்கிறது என்னது? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையா? டிஃப்ரென்ஸ் என்னது? 5 - 3 எடுத்துக்கலாம், 3 - 1 போடலாம். 5 - 3 ஈக்குவல் டு 2. அப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். n ஈக்குவல் டு 55 - 1 டிவைடட் பை 2 + 1. இது என்ன வரும்? 54 இல்லையா? அப்போது 54/2 + 1 கேன்சல் பண்ணால் 27. அப்போது 27 + 1 ஈக்குவல் டு 28. ஓகேவா? இப்போ லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இது சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ் இல்லையா? சம் ஆஃப் n ஆட் நேச்சுரல் நம்பர். அப்போது ஆட் நம்பர்னால் சம் ஆஃப் ஆட் நம்பர்னால் என்ன ஃபார்முலா? n ஸ்கொயர் இல்லையா? n ஸ்கொயர். ஏன்னா ஃபஸ்ட் சம் அப்படி தான் பார்த்தோம், n ஸ்கொயர். அப்போது 28 ஸ்கொயர். அப்போது 28 இன்ட்டு 28 என்னென்னு பாருங்கள். 8 8 64, 4 6, 8 8 16, 16 ஒரு 6 22, 8 8 16 56 இல்லையா? 56 4 8 7. அப்போ இதோட சம் எவ்வளோ? 784. ஓகேங்களா? ஃபார்முலா மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும், அதில் வேறு எதுவுமே இல்லை. அது ஆட் சீரியஸாக பாருங்கள், ஆட் நம்பரா இல்லை வெறும் ஆட் நம்பர் வருதா, இல்லை எல்லா நம்பரும் நேச்சுரல் நம்பரில் எல்லா நம்பரும் வருதான்னு பாருங்கள். இது ரெண்டு மட்டும் செக் பண்ணிட்டாலே போதுமானது. நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.